பாரா காந்த பொருட்கள் வெளிப்புற சீரான காந்த புலத்தில் தொங்கவிடப்படும்போது என்ன நடக்கும்? பாரா காந்த பொருட்கள் சீரான காந்த புலத்தில் வைக்கப்படும்போது அவை புலத்தின் திசைக்கு இணையாக திரும்புகின்றன. இவற்றில் உள்ள அணுக்களின் காந்த திருப்புத்திறன் வெளிப்புற புலத்தால் ஈர்க்கப்படுவதே இதற்குத் தகுந்த காரணமாகும். முதல் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் யார்? 1608 நெதர்லாந்தைச் சேர்ந்த ஜோகன் லிப்பர்ஷே என்பவரே முதலில் தொலைநோக்கிக்கான காப்புரிமைக்கு விண்ணப்பித்தார். இது ஒரு ஒளிவிலகல் தொலைநோக்கி ஆகும். 2. கலிலியோ இதனை மேம்படுத்தி வானியல் ஆய்வுக்கு பயன்படுத்தினார். ஊது உலையின் மேல் பகுதியில் ஃபெரிக் ஆக்சைடை ஒடுக்குவதற்கு காரணமான பொருள் எது? கார்பன் மோனாக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. ஊது உலையின் மேல் பகுதியில் வெப்பநிலை குறைவாக சுமார் 400 டிகிரி செல்சியஸ் முதல் 700 டிகிரி செல்சியஸ் வரை இருப்பதால் அங்கு கார்பன் மோனாக்சைடு ஒரு வலிமையான ஒடுக்கியாக செயல்பட்டு ஃபெரிக் ஆக்சைடை இரும்பாக மாற்றுகிறது. இது வாயு நிலையில் நடக்கும் ஒரு முக்கிய வேதிவினையாகும். நீராவிப்போக்கு இழுவிசை நீரோட்டத்தை பொறுத்து எதை உறுதி செய்கிறது? இலைகளின் நீராவிப்போக்கினால் ஏற்படும் இழுவிசை சைலம் திசுக்களின் வழியாக வேரிலிருந்து நீர் மேலேற உதவுகிறது. இது தாவரத்தின் உச்சி வரை நீரின் தொடர்ச்சியான ஓட்டத்தை உறுதி செய்கிறது. புவியீர்ப்பு பிரிப்பு முறையில் தாதுவின் மீது என்ன பாய அனுமதிக்கப்படுகிறது? புவியீர்ப்பு பிரிப்பு முறையில் தாதுவின் மீது ஒரு வலுவான நீரோட்டம் பாய்ச்சப்படுகிறது. இதில் லேசான மாசுக்கள் நீரால் அடித்துச் செல்லப்படுகின்றன. கனமான தாது துகள்கள் அடியில் தங்குகின்றன. அடுத்த அண்டச் சுழற்சி தொடங்குவதற்கு ஏறக்குறைய எத்தனை நாட்களுக்கு முன்பு அண்டவிடுப்பு நிகழ்கிறது? மாதவிடாய் சுழற்சியின் 14வது நாளில் அண்டவிடுப்பு ஓவியூலேஷன் நிகழ்கிறது. இது அடுத்த சுழற்சி தொடங்குவதற்கு சரியாக 14 நாட்களுக்கு முன்னதாகும். இது கருவுறுதலுக்கான மிக முக்கியமான காலமாகும். ஒரு கண்ணாடித் தண்டுடன் பட்டுத் துணியை தேய்க்கும்போது என்ன நடக்கிறது? ஒரு கண்ணாடித் தண்டை பட்டு துணியால் தேய்க்கும்போது கண்ணாடித் தண்டிலிருந்து எலக்ட்ரான்கள் பட்டு துணிக்கு இடமாற்றம் செய்யப்படுகின்றன. இதனால் எலக்ட்ரான்களைப் பெறும் பட்டு துணி எதிர்மறை மின்னூட்டத்தை பெறுகிறது. பொதுவாக அம்மோனியம் ஹைட்ராக்சைடு எந்த பொருளில் உள்ளது? அம்மோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH ஒரு மென்மையான காரமாகும். இது கண்ணாடி மற்றும் ஜன்னல்களில் உள்ள அழுக்குகளை நீக்க பயன்படுகிறது. இது ஆவியாகும் தன்மை கொண்டதால் ஜன்னல்களை சுத்தம் செய்த பிறகு கரைகளை விட்டுச் செல்வதில்லை. மெக்னீசியாவின் பால் என்பது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஆகும். ஒரு பட்டாணிச் செடியில் ஒரு குறிப்பிட்ட குணம் அல்லது பண்பிற்கு காரணமான 2 காரணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மெண்டல் ஒரு பண்பை தீர்மானிக்கும் காரணிகள் இணையாக இருக்கும் என்று கூறினார். இவை தற்போது அல்லீல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை ஒரு மரபணுவின் மாற்று வடிவங்கள் ஆகும். உதாரணம், நெட்டை, குட்டை. பெண் இனப்பெருக்க அமைப்பின் ஒரு பகுதியாக இருந்து வெளிப்புறம் வரை நீண்டுள்ள நடுக்குழாய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? யோனி என்பது ஒரு தசைநார் குழாய் ஆகும். இது கருப்பை வாயிலிருந்து உடலின் வெளிப்புறம் வரை நீண்டுள்ளது. இது கலவைக் கால்வாயாகவும் பிரசவத்தின் போது குழந்தையை வெளியேற்றும் பாதையாகவும் செயல்படுகிறது. சிறுநீர் குழாய் என்பது சிறுநீர்ப்பையிலிருந்து சிறுநீரை வெளியேற்றும் குழாய் ஆகும். எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.